வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் எங்கள் மைனி வீட்டுக்கு போனதோடு பார்த்துருப்பீங்க. அப்புறம் திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கொழுந்த வீட்டுக்கு வந்தாச்சு. என் தங்கச்சி என்ன செஞ்சுருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கா உங்களுக்கு கூட்டாஞ்சோறு ரொம்ப பிடிக்கும்ல, நான் கூட்டாஞ்சோறு பொங்குதேன் அப்படின்னு சொல்லி நைட்டுக்கு பொங்குனா பார்த்துக்கோங்க. அப்போவே நான் தானே ஏட்டி இருக்குது எதையாவது வச்சு நைட்டு ஒரு நேரம் தானே சாப்பிட்டு நம்ம முறையை கழிச்சிட்டு படுப்போம், வா நம்ம கதை பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன பார்த்துக்கோங்க. அவள் கேட்கவே மாட்டா பார்த்துக்கோங்க, ரொம்ப பாசக்காரி. அதனால அவள் வந்துட்டு கூட்டாஞ்சோறு எங்கள் மைனி வீட்டுக்கு போயிட்டு வரக்குள்ளே கூட்டாஞ்சோறு பொங்கி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தோன்னே அப்பளம் பொரிச்சிட்டு எள்ளு துவையிலும் அரைச்சா. பின்னாடி எங்கள் மைனியும் சாப்பிட கூப்பிட்டுருந்தா பார்த்துக்கோங்க. மைனி எல்லோரும் வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மைனி என்ன செஞ்சுட்டாவோ, இன்னி கூட்டாஞ்சோறு தானே பொங்குதேன், நான் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா 4 பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாவோ. எதுக்கு மைனி இப்போது அவள் தான் சோறை வேறு பொங்கி வச்சிருக்காள், எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னா எங்கள் மைனியை கேட்க மாட்டேக்கோ பார்த்துக்கோங்க. ஏட்டி இருக்குதா ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்குது என் குழந்தை மாவும் பார்த்துக்கோங்க. அவன் வந்து மெட்ராஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து வீடியோ கால் பண்ணால் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னோன்னே எங்கள் மைனி பேரன் இருக்க மத்தியில் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோன்னொன்னே அவன் ரொம்ப குஷியாகி ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டே கிடந்தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ நாங்கள் கோயில்பேட்டிக்கு போனாலும் இந்த மாதிரி சாப்பிட போனோன்னு வைங்களேன், என் தங்கச்சி இருக்க பற்றியெல்லாம் அவன் நம்ம மொட்டை மண்ணில் உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்லான்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு பொங்கினது எங்கள் மைனி வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு மொட்டை மண்ணில் போய் உட்காந்துட்டு அப்புறம் நிலாச்சோறு சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. எல்லாம் கதை பேசி ஜாலியாக இருந்தது, நல்ல நேரம் போச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன், எனக்கு என் தங்கச்சி எனக்காக கூட்டாஞ்சோறு பொங்கியிருக்கேன், எனக்கு பிரியாணிலாம் வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு உருண்டை மட்டும் பிரியாணியை வந்து ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி பொங்கின கூட்டாஞ்சோறு தான் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.